இந்த உலகத்தை தவிர வேற ஒரு உலகம் இருக்குன்னு நம்பாம இருந்த மக்களுக்கு ஒரு நாள் பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்குதான் ஒரு ஸ்பேஸ் ஷிப் பறந்து பூமிக்கு வருது. அது மனுஷங்களோட கண்டுபிடிப்பு மாதிரி இல்லாம ஏதோ வித்தியாசமான ஷேப்ல இருக்கு. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் இதால பூமிக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறாங்க. ஆனா அது வந்து யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள இறங்குது. இறங்குனதும் அதை சுத்தி அதுவாவே ஒரு டைமென்ஷன் அதோட பாதுகாப்புக்கு உருவாக்கிக்குது. அதை தாண்டி யாராலுமே உள்ள போக முடியாது. இப்ப இதை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஜாக்னு ஒரு சயின்டிஸ்ட் அனுப்புறாங்க. அவரோட டீமோட போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு இவர் உள்ள வர வைக்கிறதுக்காக ஒரு டோர் அதுவாவே திறக்குது. இவரும் தைரியமா உள்ள போறாரு. ஏன்னா இவங்களால இந்த பூமிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தைரியமா முடிவெடுக்கிறாரு. உள்ள போய் பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு. அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கு அப்படியே இவர மாதிரியே இருக்கான். அவனோட பேரு ஆர்கியான்னு சொல்றான். இப்ப எதுக்காக நீங்க பூமிக்கு வந்தீங்கன்னு கேட்டா இந்த பூமி அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்காகவும் அதுக்கு கைமாறா இவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றதை நிறுத்தணும்னு சொல்றான். ஆனா ஜாக் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சோ இவங்களால இந்த பூமிக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு நம்ப வைக்கிறதுக்காக ஆர்கியான் ஒரு பால கொடுத்து இதை இருக்கிறதுலே பொல்யூஷன் அதிகமா இருக்கிற இடத்துல போட்டு பாருங்க, மொத்த இடமா கிளீன் ஆயிடும். இதனால பூமிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்றான். அப்படி உங்களை அழிக்கணும்னா நாங்க இது என்னக்கே செஞ்சிருப்போம். சோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறான். இவருக்கு அவன் சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது. சோ இவரு அதை நம்பி வாங்கிட்டு வந்துடுறாரு. அவன் சொன்ன மாதிரி இருக்கிறதுல ரொம்ப பொல்யூட்டடா இருக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த பால போடுறாரு. அதை போட்டதன் கிரீன் கலர்ல புகையா கிளம்புது. அதை பார்த்து எல்லாருமே ஏதோ விஷவாயு நினைச்சு பயந்து போயிடுறாங்க. பார்த்து அந்த புகை அந்த இருந்து மறைஞ்சு அடுத்த செகண்டே பூமி உருவாகினப்ப இருந்த மாதிரியே ரீஸ்டோர் ஆகி மரமும் செடியுமா இருக்கு. செக் பண்ணி பார்த்தா 100% சுத்தமான காத்து கிடைக்குது.